வணக்கம். இப்போ செய்ய போகிறது வடகரி. இந்த வடகரி வந்து இட்லி தோசைக்கும் செட் தோசைக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருள்: ஒரு கப் கடலைப்பருப்பை தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணது வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சலை, இஞ்சி பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் 1/2 கப், 1 டீஸ்பூனுக்கு கசகசா எடுத்துக்கணும். தேங்காவையும் கசகசாவையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் கசகசா பேஸ்ட்டை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து வடை போடுறதுக்கு வடைக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்போட சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு வரமிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை ஒரு 2-3 சேர்த்து வடைக்கு தண்ணி விடாமல் அரைப்போம்ல, அதே மாதிரி அரைச்சி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சோ இல்லை வந்து நம்ம எப்பயுமே போடுற வடை மாதிரியோ தட்டி போட்டுக்கலாம். நான் இப்போ எப்பயும் போடுற வடை மாதிரி நல்லா தட்டி வடையை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிடுறேன். எண்ணெய் சூடான உடனே தட்டி வச்சுருக்க வடையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்ச இந்த வடையை வந்து சுட சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. தயிர் வடைக்கெல்லாம் எப்படி ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வடகரியில் நம்ம சேர்க்கும்போது வடை வந்து நல்லா அந்த கிரேவியை உறிஞ்சு சாஃப்டாக இருக்கும். இப்போ சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன். அடுத்து வடகரி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே சோம்பு, பட்டை, பிரிஞ்சலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி பழம் சேர்த்து வதக்கி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூளும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஊற வச்சுருக்க வடையை வந்து 2ஆக வந்து கட் பண்ணியோ இல்லை அப்படியே வந்து போட்டோ கிரேவியோட கொதிக்க வச்சோம்னா வந்து நமக்கு வடகரி ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து வடை நல்லா ஊறி அந்த கிரேவியை இழுத்துக்கும். நமக்கு வடகரி ரெடி ஆகிடும். கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வடகரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.